எதையுமே ஒரு தன்னம்பிக்கையோடு செய்து முடிக்கணுங்கிற ஒரு ஆற்றல், ஒரு பலம் வாய்ந்த ஒரு ராசி அப்படின்னா அந்த தனுசு ராசி என்பர்களை சொல்லலாம். இவங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய இந்த சனி பெயர்ச்சியானது என்னென்ன மாற்றத்தை தரும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த வீடியோ இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரையிலும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக எந்த சந்தேகம் இருந்ததுனாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நீங்கள் தனுசு ராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உறவுகள் வகையில் யாராவது தனுசு ராசி என்பர் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த சனி பயிற்சி நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பு தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ராசிக்கு தனஸ்தானாதிபதியும் கீர்த்தி ஸ்தானாதிபதியுமான சனி பகவான் ராசிக்கு சுகஸ்தானத்தில் அர்த்தாஷ்டம சனியாக வந்து அமர்ந்திருக்கிறார். குருவுடைய பார்வை ஒரு ஆண்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியோட பார்வை உங்களுக்கு சாதகமாக இருக்குது. ஆரம்பத்தில் எந்த ஒரு பாதிப்புமே சனி பகவானால் உங்களுக்கு ஏற்படாது. அந்த அளவுக்கு நல்ல ஒரு கிரக அமைப்பு ரொம்ப சாதகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால், சனியோடைய பார்வை சத்ருஸ்தானத்தில் தொழில் ஸ்தானத்தில் வந்து அமரும்போது ராசியை பார்வையிடும்போது ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகள் இந்த காலகட்டத்தில் வரலாம். ஆரோக்கிய ரீதியாக இந்த தனுசு ராசி என்பர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னே சொல்லலாம். நினைத்த வேலையை கரெக்டான டைமில் செய்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தாமதமாகும். இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவசர முடிவு வேண்டவே வேண்டாம். ஆனால் அவசரமாக நீங்கள் முடிவு எடுப்பீங்க. அது உங்களுக்கு சின்ன இடைஞ்சலை கொடுக்கும். அதனால் முடிந்த அளவுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன சுச்சுவேஷன்லாம் நீங்கள் கரெக்டாக ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு மேன்மையை இந்த தனுசு ராசி என்பர்கள் இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு சத்ருஸ்தானத்தில் சனியுடைய பார்வை இருக்கிறது, அதுவும் ஓராண்டு காலம் இருக்கிறது நல்ல ஒரு மேன்மை அப்படின்னே சொல்லலாம். பல நாளாக நீங்கள் கடன் வாங்கிட்டு அந்த கடனை அடைக்க முடியாது இருந்தீங்க இல்லையா, அந்த கடனெல்லாம் இந்த காலகட்டத்தில் அடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு அமையும். எதெல்லாம் தடைப்பட்டு வந்துச்சோ அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கும். அடைக்க முடியாத கடனாக கூட இந்த அடுத்து வருகின்ற நாட்களில் நீங்கள் அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும். ரொம்ப நாளாக ஒரு சில விஷயங்களில் இறங்கிட்டு அதை வெற்றியே பெற முடியல அப்படின்னு அந்த தன்னம்பிக்கையை கைவிடுற நேரத்தில் அந்த விஷயம் இந்த காலகட்டத்தில் நடக்க போகுது. அதனால் நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம் இந்த தனுசு ராசி என்பர்கள் இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் அப்படின்னே சொல்லலாம். மிகப்பெரிய வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு கிரக பயிற்சியாக தான் இந்த சனி பயிற்சியை பார்க்கப்படுது அப்படின்னே சொல்லலாம். தொழில் ஸ்தானத்தில் சனியோடைய பார்வை இருக்கிறதுனால இதுவரை தொழிலில் நீங்கள் ஏதாவது ஒரு சில விஷயங்கள் செஞ்சுட்டு அதை வந்து சாதிக்க முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணிருப்பீங்க இல்லையா, அந்த விஷயம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையும். அதற்கான கிரக அமைப்பு நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களுக்கு அருமையாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். யாரை நம்பி ஏமாந்தீங்களோ அவங்களே இந்த காலகட்டத்தில் உங்ககிட்ட வந்து நட்பு பாராட்டுவாங்க. அதே மாதிரி சில உறவுகளை நம்பி சில நண்பர்களை நம்பி ஒரு சில முடிவுகள் இந்த காலகட்டத்தில் எடுப்பீங்க. அது உங்களுக்கு ஒரு சில இடத்துல இடைஞ்சலாக அமையும். அதனால் யாரையுமே இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்காம உங்களை நீங்கள் நம்புங்க. உங்களுடைய அறிவாற்றலை நம்புங்க. விசுவாசம் உள்ள நபர், ரொம்ப உறவுக்காரங்க அப்படின்னு அவங்கள நம்பி நீங்கள் இறங்குற காரியங்கள் உங்களுக்கு கொஞ்சம் இடைஞ்சலாக முடியக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு உங்களுக்கே உரியவரான சனி பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். அதோட கூட உங்களுடைய ராசி அதிபதியான குரு பகவானும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். கடுமையான எந்த ஒரு பாதிப்புமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படாமல் உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் உங்களை காப்பாற்றுவார். அதனால் பெருசாக எந்த ஒரு பாதிப்புமே நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களுக்கு ஏற்படாது. அதனால் ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான காலகட்டமாக இது அமைந்திருக்கு. அதனால் நீங்கள் முடிவு பண்ணுங்கள். அடுத்தவங்களை நம்பி அடுத்தவங்க உதவுவாங்க, அடுத்தவங்க செய்வாங்க அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு மன உளைச்சலையும் தன்னம்பிக்கையை இழக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையும் தான் ஏற்படுத்தும். அதனால் உங்களை நீங்கள் நம்புங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய உறுதியான முடிவு தான் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு மேன்மையை தரப்போகுது. ஏன்னா 3ஆம் வீட்டில் தைரியஸ்தானத்தில் செவ்வாய் ராகுவோடைய கூட்டு சேர்க்கை இருக்குது. அக்னி பலமாக பொங்கி எழப்போறீங்க இந்த தனுசு ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். வணிகத்துலேயும் சரி, வியாபாரத்துலேயும் சரி, வெளியிலேருந்து வரக்கூடிய தொடர்புகளும் சரி உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். மற்றவங்களை நம்பி இறங்குற காரியங்கள் உங்களுக்கு சின்ன தடையாக முடியும். அதனால் உங்களை நீங்கள் நம்பி இறங்குற காரியங்கள் துணிச்சலாக எடுக்கிற முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம்.
அதே நேரத்தில் 4ஆம் வீட்டில் பார்த்தீங்கன்னா சுகஸ்தானத்தில் மார்ச் 2 முதல் சுக்கிரனும் வந்து உச்சமாக அமர்ந்திருக்கிறார். ஆடம்பர வாழ்க்கையை விரும்புவீங்க, புதிய வாகனம் வாங்கலாம்னு நினைப்பீங்க, புதுசாக வீடு கட்டலாம்னு நினைப்பீங்க, ஒரு சிலர்லாம் வண்டி வாகனம் வாங்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க, ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருள் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு இந்த தனுசு ராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் நினைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் சூழ்நிலையும் ஏற்படும். ஏன்னா 4ஆம் வீட்டில் சுகஸ்தானத்தோட அதிபதி வந்து சுக்கிரன் வந்து இருக்கும்போது இதெல்லாம் உங்களுக்கு இயல்பாகவே வரும் அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்துக்குள்ள நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். சனி பகவான் சில கட்டுப்பாடுகளை கொடுப்பார். இருந்தாலும் உங்களுடைய முயற்சியின் மூலயமா வெல்லக்கூடிய ஒரு அமைப்பு. சுக்கிரன் மகிழ்ச்சியை தர்றதுக்கான எல்லா ஒரு இதையுமே கொடுப்பார். ரொம்ப பலமாக இருக்கிறதுனால எடுக்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு வெற்றியாக இருக்கும். குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். ஏன்னா 7ஆம் வீட்டில் குருவும் வந்து அமரும்போது உறவுகள் வகையில் ஏதாவது ஒரு மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். உறவுகள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த தனுசு ராசி என்பர்கள் வருகின்ற நாட்களில் வலம் வர போகிறீங்க. அதேமாதிரி சுக்கிரன் 7ஆம் வீட்டில் இருக்கும்போது ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். செவ்வாய் பகவான் 3ஆம் வீட்டில் கும்பத்தில் வந்து அமரும்போது உங்களுடைய தைரியம் அதிகரிக்கும். உடன் பிறந்தவங்களால ஏதாவது ஒரு கருத்து மோதல்கள், சின்ன சின்ன குறுக்கீடுகள் கொஞ்சம் வரும். கவனமாக இருக்கணும். அவங்கக்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக செல்வது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். தைரியம் அதிகமாக இருக்கிறதுனால, ஏன்னா கும்பராசியில் செவ்வாய் அமரும்போது உங்களுடைய தைரியம், உங்களுடைய பேச்சு திறன் இது எல்லாமே கம்பீரமாக தான் இருக்கும் இந்த காலகட்டத்தில். அதனால் உடன்பிறப்புகள் உங்ககிட்ட ஒரு சில இடத்துல பகிச்சிக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது. ராகு பகவான் உங்களுடைய ராசியிலேருந்து 3ஆம் வீட்டில் கும்பராசியில் வந்து அமர்ந்திருக்கிறார். வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். துணிச்சலாக இறங்குற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் வீட்டில் சூரியன் வந்து அமர்ந்திருக்கிறார். மார்ச் 15க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 4ஆம் வீட்டுக்கு பயிற்சியாக இருக்கிறார். அதனால் நல்ல ஒரு தன்னம்பிக்கை உள்ள ஒரு நபராக, வீட்டில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த தனுசு ராசி என்பர்கள் வருகின்ற நாட்களில் வளம் வர போகிறீங்க. உங்களுடைய ராசி அதிபதி 7ஆம் வீட்டில் மிதுன ராசியில் வந்து அமரும்போது உறவுகள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. வணிகத்திலையும் கூட நல்ல ஒரு மேன்மையை நம்மளுடைய தனுசு ராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். வேலையில் கொஞ்சம் மன அழுத்தம் இருக்கும். இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு விஷயத்திலையும் கரெக்டாக நுணுக்கமாக ஆராய்ந்து செயல்பட்டீங்க அப்படின்னா உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றியாகும். தொழிலில் நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம். கவனக்குறைவாக நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா ஒரு சில இடைஞ்சல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. நிதி ரீதியாக பார்க்கும்போது நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான காலகட்டமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். சொத்து வாங்குறது, விற்கிறது இதனால் கொஞ்சம் செலவுகள் ஏற்படும். ஏன்னா 4ஆம் வீட்டில் உச்சம் பெற்று சுக்கிரன் அமரும்போது ஆடம்பரமாக செய்வீங்க, ஆடம்பரமாக செலவு செய்வீங்க, ஆடம்பர கார் வாங்கணும்னு நினைப்பீங்க, ஆடம்பரமாக வீடு கட்டணும்னு நினைப்பீங்க, விலை உயர்ந்த பொருளெல்லாம் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ஆசைகள் இந்த காலகட்டத்தில் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு வரும். இது உன்னதமான ஒரு காரணம் அப்படின்னா கூட இந்த ஆடம்பரமாக வாங்கும்போது செலவுகள் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கான ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால் தேவையில்லாத இடைஞ்சல்கள், தேவையில்லாத பிரச்சனைகளும் கொஞ்சம் வரத்துக்கான சூழ்நிலை இருக்குது. உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் 4ஆம் அதிபதியான 11ஆம் வீட்டில் விழுவதனால பண வரவில் எந்த ஒரு இடைஞ்சலும் இருக்காது. ஏன்னா 3ஆம் வீட்டில் பார்த்திங்கன்னா பெரும்பாலான கிரகங்களுடைய கூட்டுச்சேர்க்கை இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாகும். லாபம் சிறப்பாக இருக்குது. ஆடை ஆபரணங்கள் வாங்குவீங்க, வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்குவீங்க. உறவுகிட்ட பேசும்போது பழகும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆடம்பர பொருள்கள் வாங்கும்போது செலவுகளை கொஞ்சம் திட்டமிட்டு செலவு செய்யுங்க. ஒட்டுமொத்த கிரக அமைப்புகளும் வைத்து பார்க்கும்போது நம்மளுடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு ஆரோக்கிய ரீதியாக மட்டும் சின்ன சின்ன தொந்தரவுகள் இந்த காலகட்டத்தில் வரலாம். குறிப்பாக அந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. வெளி உணவுகளை தவிர்த்துக்கோங்க. ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 3ஆம் வீட்டில் செவ்வாய், ராகு இந்த கிரகங்களுடைய கூட்டு சேர்க்கை இருக்கிறதுனால தோல், கை கால் சம்மந்தமான பிரச்சனை, ஒரு சிலருக்கு காது சம்மந்தமான பிரச்சனை இதெல்லாம் கொஞ்சம் வரத்துக்கான சூழ்நிலை இருக்குது. எந்த ஒரு விஷயத்துலையுமே பயிற்சி இல்லாமல் நீங்கள் இறங்க வேண்டாம். பயிற்சி இருந்தது அப்படின்னா தான் ஓரளவுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். டக்குன்னு நீங்கள் ஒரு உடல் எடையவே குறைக்கணும் அப்படின்னு ஒரு எக்ஸசைஸ்லையோ அல்லது ஒரு உணவு முறைகளையோ பின்பற்றுறீங்க அப்படின்னா முறையான பயிற்சி இல்லாமல் எதுலேயும் இறங்க வேண்டாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் ரொம்ப நேரம் தூங்குறத கொஞ்சம் தவிர்க்கணும். ஆனால் நீங்கள் அதை கவனிக்காமல் நீங்கள் பாட்டுக்கு ஒரு பயிற்சி பண்ணும்போது அது உங்களுக்கு ஒரு சில இடத்துல இடைஞ்சலாக முடியறதுக்கான சூழ்நிலை இருக்குது. கவனமாக செயல்படுறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். 4ஆம் வீட்டில் சனி பகவான் உச்சம் பெற்று சுக்கிரனோடு இணைந்து இருக்கிறதுனால அதோடு கூட சூரியனும் இணையும் போது ஒரு சிலருக்கு மார்பு, நுரையீரல் சம்மந்தமான பிரச்சனை, ஆஸ்துமா சம்மந்தமான பிரச்சனை, நெஞ்சில் ஏதாவது சின்னதாக சுவாச கோளாறு இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக செயல்பட்டீங்க அப்படின்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா முக்கியமான இடத்துல
கிரகங்களுடைய கூட்டு சேர்க்கை இருக்குது. ஏன்னா இதயத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறதுனால ஒரு சில பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரலாம். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஆடம்பர செலவுகளை கூட கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. பார்ட்னர்கிட்ட பேசும்போது, குடும்ப உறவுங்கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்க. இரும்பு சம்மந்தமான தொழிலில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குளிர்ச்சியான உணவுகள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சேர்க்காமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது அப்படின்னே சொல்லலாம். 3ஆம் வீட்டில் செவ்வாய் ராகு சேர்க்கை இருக்கிறதுனால உடன் பிறந்த இளைய சகோதரர்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அக்கம் பக்க உறவுகளால் கூட சின்ன சின்ன கடுமையான கருத்து மோதல்கள் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். சரி, இதெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குது, இதிலேருந்து ஒரு விடுகாலம் கிடைக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய நவகிரகங்களில் உள்ள சுக்கிரனை போய் வழிபட்டுட்டு வாங்க. அதுவும் வெள்ளிக்கிழமையில் அன்னை மகாலட்சுமி தாயாரை வழிபடுறது நல்ல ஒரு பலனை பெற்றுத்தரும். ஓடும் நதி நீரில் வெள்ளை மலர்களை கொண்டு போய் விட்டுட்டு வாங்க. நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம் இந்த தனுசு ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ முழுமையாக